ஹலோ எவ்ரிவன். இட்ஸ் சாட்டர்டே. ஸோ வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். மழை வர மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, சாயங்காலமாக ஒரு 4 o'clock போல் கிளம்புனோன்னா போயிட்டு ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலில் புக் பண்ணி ஏதாவது நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வரலாங்கிறதா பிளான். சாப்பிட்றதுக்காக வெளில போவீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. வேறு எங்கே பெங்களூரில் வேறு எங்கே போகிறதுனே தெரில. பார்க்ஸு, மால்ஸ் எல்லாமே போயாச்சு. ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இன்னும் நாங்கள் அந்தளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணல. சரி, ஓகே, ஏதாவது ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் இந்த ஜொமேட்டோ ஆர் சம்திங் அந்த மாதிரி ஆப்பில் வந்து நம்ம டைனிங் புக் பண்ணிட்டோன்னா நமக்கு ஆஃபரும் இருக்கும். அதில் புக் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் மழை வர மாதிரி இருந்ததுனால டைலமாலே இருந்தோம், போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசிச்சுது. ஒரு ப்ரௌனி வந்து லூலு மால் போயிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அதை சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு கிளம்பலான்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே மழை வர ஆரம்பிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணிவிட்டு இன்றைக்கி வெளியில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து அகாரோலேருந்து ஹேர் ஸ்ட்ரெயிட்னிங் கோம் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை டெஸ்ட் பண்ண மாதிரியும் இருக்கும், ப்ளஸ் நம்ம அழகாக வெளில கிளம்பி போகலான்னு. பட் மழை வந்ததுனால வெளியில் போகலை. பட் ஸ்டில் எனக்கு ஹேர் அந்த மூட் செட் பண்ணிட்டதுனால ஹேரை வந்து ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணி ட்ரை பண்ணேன் இந்த ப்ராடக்ட்டில் ஃபர்ஸ்ட் டைம். இந்த ஹேர் ஸ்ட்ரெயிட்னிங் ப்ரஷ் வந்துட்டு ஒரு நல்ல காம்பேக்டான ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் வருது. உங்களுக்கு உள்ளே வந்துட்டு இந்த ஸ்ட்ரெயிட்னிங் கார்டு ப்ளஸ் வந்துட்டு ஹேண்ட் க்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஓவர் ஹீட்டாக இருந்தால் நம்ம கையை ப்ரொடெக்ட் பண்ணவும் யூஸ் ஆகும். இந்த ப்ராடக்டோட ஆக்சுவல் பெனிஃபிட்டே நம்ம ஹேரை வந்து கோம் பண்ணுற மாதிரி ஈஸியாக கோம் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஆல்சோ அந்த கோம் பண்ணும் போதே சூப்பராக நம்ம ஹேரையும் வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிடும். இது வந்து நல்லா கர்லி ஹேர், வேவி ஹேர் இருக்கிறவங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். ஏன்னா நீங்கள் ரொம்ப வந்துட்டு சீப்பு போட்டு சீவிட்டு அதுக்கப்புறம் தனியாக வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஒரே கோம்லேயே வந்து அழகாக நம்ம ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிடலாம். ஃபியூ மினிட்ஸ்லேயே இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி உங்கள் ஹேரை வந்து நீங்கள் சூப்பராக ஸ்ட்ரெயிட் பண்ணிடலாம். ப்ளஸ் ஆல்சோ இந்த கோம் யூஸ் பண்ணி உங்கள் ஹேரை வந்து வேவ் பேட்டர்ன்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் ஈஸியாக அதுவுமே பண்ண முடியும். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே வந்துட்டு நல்லா என்னோடய ஹேர் எல்லா இடத்துலையும் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி கோம் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நார்மலாக நம்ம எல்லா அப்ளையன்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி இதை வந்து ப்ளக் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து சென்ட்ரல் பட்டன் இருக்கும், பவர் ஆன் பட்டன். நீங்கள் அதை ஆன் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து 2 ஹீட் செட்டிங்ஸ் இருக்கும். ஒன்று வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, இன்னொன்று வந்து டிக்ரீஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட்னிங் ப்ரஷில் நமக்கு வந்து 5 ஹீட் செட்டிங்ஸ் வரைக்கும் வருது. அப் டு 210 டிகிரி சென்டிகிரேட் வரைக்குமே நம்ம வந்து நம்ம ஹேர் டைப்பை பொறுத்து நம்ம வந்து ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 4th செட்டிங்ஸில் வச்சு நான் வந்து ட்ரை பண்ணேன். அதே போல் உங்களுக்கு சலூன் லைக் ஃபினிஷ் வரணும் அப்படின்னா மோஸ்ட்லி உங்கள் ஹேர் நல்லா ட்ரையாக இருக்கும் போது ட்ரை பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பரான உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணும்போது நான் நோட் பண்ண விஷயங்கள் என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது கோம் ஷேப்பில் ப்ளஸ் பேடல் ஷேப்டு டிசைன் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஸ்கேல்ப் கிட்டே குட்டி குட்டி ஹேர்லாம் இருக்குல்ல, அதை ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணணும் நம்ம கொண்டு போனாலும் அதை ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு நல்ல பெரிய ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கிறதுனால நம்ம ஸ்கேல்ப்லாம் வந்து ஹீட் ஆகாமல் ரொம்பவே நம்ம ஸ்கின்னையுமே நல்லா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அதே போல் இதில் வந்து அயானிக் டெக்னாலஜி அப்படின்னு ஏதோ யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட ஹேரையுமே நமக்கு நார்மலாக ப்ளோ ட்ரைலாம் பண்ணோன்னா ஃப்ரிஸ் அதிகமாகும். பட் இது வந்து நல்லா அமுக்கி நம்ம ஹேரை பண்ணுறதுனால ரொம்பவே அழகாக ஃப்ரிஸ் இல்லாமல் ரெடியூஸ் பண்ணுது. இந்த ப்ரஷோட கார்டுமே ரொம்ப லாங்காக இருக்கும், ப்ளஸ் 360 டிகிரி வரைக்கும் ரொட்டேட் ஆகுறதுனால நீங்கள் எந்த மாதிரி பின்னாடி வச்சவங்க ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணோனாலும் எந்த ஆங்கிள்லேருந்து பண்ணோனாலும் ஈஸியாக அவங்களால ரொட்டேட் பண்ண முடியும். நான் இந்த ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணுறதுக்காக என்னோடய ஹேரை நான் கொஞ்சம் செக்ஷனாக ஒரு சைடு 2 சைட் ஃபர்ஸ்ட் நார்மலாக 2 சைட் பார்ட்டிஷன் பண்ணி அப்புறம் அந்த ஒரு சைடே த்ரீ டைம்ஸாக பார்ட்டிஷன் பண்ணி தான் யூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சு. ஒரு நேச்சுரல், அதாவது ஒரு ஆர்டிஃபிஷியலான ஸ்ட்ரைட்னிங்காக இல்லாமல் நேச்சுரல் லுக்கிங் ஸ்ட்ரைட்னிங் ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இனிமேல் ஃப்யூச்சரில் இதை நிறையா யூஸ் பண்ணணுன்னு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் see how it goes. வெளியில் போகலன்னு முடிவு பண்ணதுக்கப்புறமா சரி, ஓகே, ரூமில் இருக்கிற வேலையை பார்ப்போன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ராக் தான் போட்டு போகலான்ட்டு நான் ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். சரி, எடுத்து வச்சது எல்லாத்தையும் அதே மாதிரி மறுபடியும் மடித்து வச்சுருவோன்னு மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நாள் தான் வந்துட்டு மால் போனோம். லுலு மால் எல்லாம் போயிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அது நைட் ரொம்ப லேட் ஆகிட்டு வரதுக்கு ஒரு 11 o'clock போல் தான் வந்தோம். ஸோ எல்லாத்தையும் அப்படியே அங்கங்கே வச்சுட்டு படுத்து தூங்கிட்டு எல்லாமே அப்படியே இருக்கவும் எல்லாத்தையும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன்.
லுலு மாலில் வந்துட்டு பேக் டு ஸ்கூல் சேல் வந்து போயிட்டுருந்துச்சு. அந்த கிளாஸ்மேட் நோட் புக்ஸ்லாம் வந்து ரொம்பவே கம்மி, அதாவது 20% 30% ஆஃப்லி கிடச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி நோட்டுமே நான் கொஞ்சம் வாங்கினேன். எனக்கு பர்சனலாக என்னோடய ஒர்க் ரிலேட்டடாக கொஞ்சம் படிக்கணும், என்னோடய காலேஜ் சப்ஜெக்ட்ஸுமே நிறையா மறந்து போன மாதிரி ஆகிட்டு, அது எல்லாமே கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நோட் வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன். அது பார்க்கவும் சரி ஓகே ஒரு 3 நோட் கிட்டே நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அதாவது படிக்கலான்னு சொல்லிட்டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு டேட்டாபேஸ் டிபிஎம்எஸ் அப்படின்ட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் நம்ம காலேஜில். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் ஒர்க் பண்ணுறதும் டேட்டா ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறதுனால சரி பரவாயில்ல மறுபடியும் பேசிக்ஸ்லாம் எடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு. வேறு என்ன பண்ணுறதுனே தெரில, போர் அடிச்சது. சரி ஓகே ஃபைன் அதை படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து நான் படிச்சிருந்தேன், அல்ட்ரா லேர்னிங்னு. அதில் வந்து அந்த ஆத்தர் வந்துட்டு அவராகவே இருக்கிற ஃப்ரீயான ரிசோர்ஸஸ் எல்லாம் வச்சு ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து ஈஸியாக அவர் படிச்சிருப்பார், எந்த ஒரு காலேஜுக்கும் போகாமல். பட் அவராகவே இருக்கிற ஃப்ரீ ரிசோர்ஸை யூஸ் பண்ணி எப்படி படிக்கணும் அப்படின்னு எப்படி கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த புக்கில் இருக்கும். ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த எம்ஐடின்ட்டு நமக்கு அப்ராடில் வந்துட்டு அந்த காலேஜில் நடத்துகிற லெக்சர் நோட்ஸ் அதெல்லாமே ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கும். அதை வச்சு ஒரு சப்ஜெக்ட் நம்ம எப்படி ஈஸியாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஸோ ஓகே அதே மாதிரி நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய காலேஜ் சிலபஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் அந்த சப்ஜெக்ட்டுக்கு. சரி அப்படியே அதோடையே நம்ம அப்படியே ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், என்னென்ன இருக்குதுன்னு பார்த்த மாதிரி இருக்கும்ன்ட்டு அந்த எம்ஐடி லெக்சர் நோட்ஸு ப்ளஸ் என்னோடய காலேஜ் சிலபஸில் உள்ள டாபிக்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் படித்தேன். ஒரு 2 ஹார்ஸ் கிட்ட படிச்சிருப்பேன். இது மாதிரி படிக்கும்போது ஜென்ஏஐ டூல்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஜென்ஏஐங்கிறது நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, அந்த கோபைலட் அப்புறம் சாட்ஜிபிடி இந்த மாதிரி டூல்ஸை நம்ம படிக்கும்போது நிறைய விஷயங்கள் காம்ப்ளெக்ஸாக இருக்கிறத நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு அதில் லெக்சர் நோட்ஸில் இருக்கிறதே போட்டு இதை ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஒரு எக்ஸ்பிளைன் இட் வித் எக்ஸாம்பிள், ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள், எக்ஸ்பிளைன் இட் வித் ப்ராப்ளம், இந்த மாதிரி நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது அது ரொம்பவே வந்துட்டு நமக்கு புரியும்படியாக வர்றது வந்து இன்னுமே மனசில் ஈஸியாக பதிய ஆரம்பிச்சிட்டு நான் அதை எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டேன். நிறைய பேர் நான் என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டிருக்கீங்க. நான் இதுக்கு முன்னாடி அந்த கேம்பஸ் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் வீடியோலையுமே சொல்லியிருப்பேன், பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ். ஸோ இதில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 30% வந்து எனக்கு பிஸ்னஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். மேனேஜ்மெண்ட்டு, ஃபினான்ஸ், அக்கௌண்டிங், இந்த மாதிரி எம்பிஏ சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டாபிக்ஸ்லாம் இப்போ நான் வந்துட்டு அதில் ஒர்க் பண்ணலை ஆப்வியஸாக. பட் ஆனால் எனக்கு மறந்துடுமோ, அப்போ காலேஜ் டைமில் மார்க் எடுக்கிற பேசிஸில் தான் நான் எல்லாமே படித்து ஞாபகம் வச்சுருந்தேன். இப்போ வந்துட்டு அதை இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு டக்குன்னு ஒரு உதயம் மாதிரி என் மைண்டில் வந்து சரி ஓகே அதை தான் திருப்பி படிப்போன்ட்டு வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். எப்போ படிக்க ஆரம்பிக்கிறது எப்படி அந்த பிளான் இன்னும் பண்ணலை. பட் திருப்பி கொஞ்சம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி என்னென்ன படித்தோங்கிறத வந்து மைண்டில் யோசித்து வச்சுப்போம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். ரொம்ப நாள் ஆகிட்டு இந்த மாதிரி உட்காந்து படித்ததுனால ஸோ ஒரு 2 ஹார்ஸ்க்கு மேலே என்னால் சுத்தமாக கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. அதுக்கப்புறமா எப்போதெல்லாம் மடித்து வச்சுட்டு எல்லாத்தையும் யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ட்ரெஸ் வந்துட்டு நிறையா போடாமல் ரொம்ப நாளாக சேர்த்து வச்சுருந்த ட்ரெஸ்லாம் இருந்துச்சு. அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அவங்க வந்து இந்த இல்லாதவங்களுக்கெலாம் சாப்பாடெலாம் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த மாதிரி கிளாத்ஸு, ஆக்சசரிஸ், இது செப்பல், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் யார்கிட்டையாவது இருந்தால் யூஸ் பண்ணுற கண்டிஷனில் இருந்தால் சாப்பாடு கொடுக்கும்போது இதுவும் அங்கே வச்சுருவாங்க, வேணுங்கிறவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட அது மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லியிருந்தேன், அவங்கள்ட்ட இருந்தால் ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய ஒரு 2 பேக்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸு ஃபுட்வேர்லேருந்து ட்ரெஸ்ஸு எல்லாமே நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். அது மாதிரி நாங்கள் அனுப்பிவிட்டோமா இந்த நெக்கி அப்படிங்கவும் அவங்க அனுப்பிவிடுங்க அப்படின்னாங்க. போர்ட்டலில் வந்து அவங்க அட்ரஸ்க்கு மட்டும் புக் பண்ணி இது எல்லாமே வந்து சென்ட் பண்ணி விட்டாச்சு. என்கிட்ட நிறைய பேர் இதுக்கு வந்து ஆப் ஏதாவது இருக்கா டொனேஷன் பண்ணேன்னு கேட்டிருந்தீங்க. இது மாதிரி போன டைம் பண்ண வீடியோவில். இதுக்கு வந்து ஆப் எல்லாம் எதுவும் இல்லை. இது வந்து ஒரு குரூப்பில் அவங்க நம்பர் பார்த்துட்டு அவங்கள்ட்ட நான் பிங்க் பண்ணி கேட்டது தான். நீங்கள் இருக்கிற ஏரியாவில் இந்த மாதிரி யாராவது பண்ணுறாங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பண்ணலாம். இல்லை நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க காண்டாக்ட் வேணும்னா நீங்கள் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வேணால் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், அவங்க காண்டாக்ட் நான் வந்து சென்ட் பண்ணுறேன். ஒன் குட் திங் அபவுட் பெங்களூர் இஸ் இந்த மாதிரி நமக்கு வேண்டான்னா இப்போ சேர்த்து வச்சுட்டு இல்லாமல் நிறையா வந்து நமக்கு வேஸ் இருக்குது. நம்ம ரீசைக்கிள் பண்ணுறதுக்கும் நிறைய சென்டர்ஸ்லாம் இருக்காங்க. நீங்கள் ரீசைக்கிள் பண்ணிக்கலாம், இல்லை விற்கணுன்னாலும் நிறைய த்ரிஃப்டிங் குரூப்ஸ் இருக்குது, அதில் போட்டுடலாம், இல்லை இந்த மாதிரி டொனேட் பண்ணலாம். ஈவன் சென்னை மாதிரி பிளேஸ்லேயுமே இந்த ஆப்ஷன் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு சுற்றி இந்த மாதிரி என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி
இப்போ உங்களுக்கு வேண்டாத விஷயங்கள்லாம் டீக்ளட்டர் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அதே நேரத்தில் இது மற்றவங்களுக்கு இந்த மாதிரி டொனேட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் டொனேட் பண்ணும்போது நல்ல குவாலிட்டி, அதாவது நமக்கு யாராவது கொடுத்தாங்கன்னா நம்ம போட்டு போல் அந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்கிற மாதிரி கொடுங்க. நிறைய பேர் நல்ல துணியெல்லாம் கொடுக்க மனசு இல்லாமல் அது நைய போகிற ஸ்டேஜில் இருக்கிறப்ப போய் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் போதே உங்களுக்கு பிடிக்கல, யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா மனசார அதை வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக யூடியூப் பார்த்துட்டு அதுக்கு இந்த தக் லைஃப் ப்ரமோஷன்ஸ்க்கு வந்து கமல்ஹாசன் இன்டர்வியூலாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாக யூடியூப் பார்த்துட்டே நாளை பொழுது ஓட்டிட்டேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது விலாக் வேணும், இல்லை ஸ்டடி விலாக் ஆர் வேறு ஏதாவது வீடியோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பாய், see you all in the next video.